உலகத்தை நியாயம் தீர்க்கிற நியாயாதிபதி நிற்கிறார். வாசலில் நிற்கிறவர் யாரு? நியாயாதிபதி. ஒரு ஜட்ஜி எப்படிங்க இருப்பாரு? ஜட்ஜி எப்படி இருப்பாரு? முன்ன பண்ண கோர்ட்டுக்கு போயிருந்தாங்க. இப்ப இருக்கிறவங்க எல்லாம் கொஞ்சம் மாடர்ன் ஆயிட்டாங்க. ஆனா ஒரு காலத்துல இந்த ஜட்ஜு ஒரு கோட்டு போட்டு இந்த கழுத்துல ஒரு இது கட்டி இருப்பாங்க, கையில ஒரு சுத்தி வச்சிருப்பாங்க. இப்படி எல்லாம் நம்ம பார்த்திருப்போம். வேதவசனம் சொல்லுகிறது அந்த ஜட்ஜி எப்படி இருக்காரான்னு தெரியுமா? 2 ஆங்கிள் தன்னை காண்பிக்கிறார். ஃபர்ஸ்ட், வாசலில் ஏன் நிற்க வேண்டும்? 1. 2வது, 6 சபைகளில் இல்லாத ஒரு விசேஷ தன்மையை ஏன் லவோதிக்கேயா சபைக்கு கொடுத்திருக்கிறார்? அங்கெல்லாம் கொடுப்பேன்னு சொன்னவர் இங்கே கொடுப்பேன்னு சொல்லிட்டு போயிருக்கலாம். ஆனா நான் வந்து கதவை தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் நான் அவனோட கூட போஜனம் பண்ணுவேன், பந்தி இருப்பேன் அப்படின்னு சொல்றார். எனக்கு அன்பான தேவஜனமே, இதுக்கு 2 காரணம். ஏன் அவர் வாசலில் நிற்க வேண்டும் என்பதற்காக 2 காரணத்தை இந்த நாளில் நாம் படிக்க போறோம். 1, ஆதியாகமத்தின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை நாம் வாசித்து பார்த்தோமானால், ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசிங்க. நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ, நீ நன்மை செய்யாதிருந்தால் பாவம் உன் வாசற்படியில் படுத்திருக்கும். வேதம் சொல்லுகிறது, மிக தெளிவாய் சொல்லுகிறது. நியாயம் தீர்க்கிற நியாயாதிபதி ஏன் என் வாசலில் நிற்கிறார் என்று சொன்னால், நான் நன்மை செய்யாதிருக்கிறேன், ஆகையால் பாவம் என் வீட்டின் வாசற்படியில் படுத்திருக்கிறது. பக்கத்தில் இருக்கிறவங்க கிட்ட சொல்லுங்க, உங்க வீட்டிலையும் படுத்திருக்கா? கேளுங்க. என்ன? பாவம் நன்மை செய்யாதிருக்கிற பொழுது எங்கதான் படுத்திருக்குமா? ஐயா சொல்லுங்க, எங்க படுத்திருக்கு? என் வேதம் அப்படிதான் சொல்லுது, வீட்டு வாசற்படியில் படுத்திருக்கோம் தான் சொல்லுது. அது எங்கேயும் போகாது, என் வீட்டு வாசல்லே படுத்திருக்கோம். இப்போ வீட்டு வாசல்ல பாவம் குவியல் குவியலா நின்றுகிட்டு இருக்கும்போது, அடுத்த நாள் நியாய தீர்ப்பு, அடுத்த நாள் நியாய தீர்ப்பு நிற்கும் போது நான் எங்கே இருப்பேன்? நியாயாதிபதி வந்துட்டாரு, வீட்டு வாசலுக்கு வந்துட்டாரு, கதவை தட்டுறாரு. பாவம் என் வீட்டு வாசல்ல படுத்திருக்கு, எனக்கு தீர்ப்பு எப்படி இருக்கும்? பெல்சாத்சார் என்ன பண்ணாரு? பாபிலோன் சாம்ராஜ்யத்தை அப்படியே கட்டி அரசாள்றாரு. பொன்னகரி என்று சொல்லப்பட்ட பாபிலோன் நம்பர் 1 பிளேஸ்ல இருக்கு, வல்லரசு நாடு. ஆனா அந்த செவத்துல ஒரு வார்த்தை வருது, மெனே மெனே தெக்கேல் உபாசின், நீ தராசில் நிறுத்தப்பட்டு கொஞ்சம் குறைய காணப்படுகிறாய். அராமிக் பாஷை எழுதப்படுகிறது, கொஞ்சம் குறைய காணப்படுகிறாய். வேதம் சொல்லுது, நியாயம் தீர்க்கிற நியாயாதிபதி என் வீட்டின் வாசலில் நிற்பதற்கான காரணம், நான் நன்மை செய்யாதிருக்கிறபடினால பாவம் என் வீட்டின் வாசலில் படுத்திருக்கிறது. இப்ப பாவத்தை ஆண்டவர் எங்கெங்க முறியடிச்சார்? சொல்லுங்க, எங்க முறியடிச்சார்? சிலுவை எல்லாருக்கும் தெரிந்த ஒரு சம்பவம் தான். பவுல் சொல்றாருல, சிலுவையை பற்றின உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமா இருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலன். இந்த சிலுவையில ஆண்டவர் பாவத்தை வெற்றி சிறந்தார், பாவத்தின் தலையை நசுக்கினார். ஆனாலும் உயிர் இன்னும் போல. நன்மை என்று சொல்லப்படுகிறது, நியாய பிரமாணத்தையும் குறிக்கிறது. நீ நன்மை செய்யாதிருக்கிறபடினால பாவம் நியாய பிரமாணத்தை மீறுகிறதுனால பாவம் உன் வீட்டின் வாசற்படியில படுத்திருக்கிறது. ஆனா அந்த பாவம் உன்னை மேற்கொண்டு விடாதபடிக்கு அதன் தலையை நசுக்கின வண்ணமாய் இன்னமும் நின்று கொண்டிருக்கிறார்.
அந்த பாவத்தில, அந்த வஞ்சத்தில நீ வீழ்ந்து விடக்கூடாது என்பதற்காக அவர் வாசற்படியில் பாவத்தின் தலையை நசுக்கிய வண்ணமாக கதவை தட்டி கொண்டிருக்கிறார். கதவை திற, நான் உள்ளே வர வேண்டும். நான் வரல அப்படின்னு சொன்னா இந்த பாவம் என்ன பண்ணிடும்? உன்னை மேற்கொண்டு விடும். இன்னொரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கணும், ஜட்ஜி இவ்வளோ தூரம் வந்து கதவை தட்டணுன்ற அவசியமே இல்லை. ஏன்? நீ வந்துடுவப்பா, நீ பரலோகத்துக்கு வந்துடுவப்பா அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கலாம்ல. ஏன்னா மார்க் எவ்வளோ வாங்கியிருக்கிறோன்னு யாருக்கு தெரியும்? அவருக்கு தான் தெரியும். இதில் ஃபெயிலாக இருக்கிறோன்றதும் யாருக்கு தான் தெரியும்? அவருக்கு தான் தெரியும். அதனால்தான் வேறே சபைகளுக்கு இல்லாத ஒரு ஆசீர்வாதத்தை லவோதேயாவுக்கு கொடுத்தார். லவோதிகேயாவுக்கு அவங்களுக்கெல்லாம் உறுதியாக சொல்லிட்டு இங்கே வந்து நான் நிற்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். நான் நிற்கிறேன், கதவை தட்டுறேன், கதவை தரேன். திரண்ட ஆசை, உயர்ந்த கல்வி, செல்வாக்குகள் மிக விருப்பேனும். திரண்ட ஆசை, உயர்ந்த கல்வி, செல்வாக்குகள் மிக விருப்பேனும். குருசை நோக்கி பார்க்க எனக்கு, குருசை நோக்கி பார்க்க எனக்கு உரிய பெருமை யாவும் அற்பமே. விந்தை கேரே தேசு ராஜா, உந்தன் சிலுவையின் மேன்மை, உந்தன் சிலுவையின் மேன்மை. இந்த விந்தை அன்பு கீடாய் எல்ல காணிக்கை ஏந்திடுவேன் நான். இந்த விந்தை அன்பு கீடாய் என்ன காணிக்கை ஏந்திடுவேன் நான். எல்லாரும் பொருளிடாகும், எல்லாரும் பொருளிடாகும். எல்லை முற்றிலும் உமக்களிக்கின்றேன், எல்லை முற்றிலும் உமக்களிக்கின்றேன். விந்தை கீரே தேசு ராஜா, உந்தன் சிலுவையின் மேன்மை, உந்தன் சிலுவையின் மேன்மை. எனக்கு அன்பான தேவஜனமே, அந்த நியாயாதிபதி என் வாசலில் நிற்பதற்கான காரணம் என்ன? ஒன்று பாவம். ரெண்டாவது, இப்போதான் செய்திக்குள்ளே உங்களை நான் கொண்டு போறேன். நம்மிடத்தில் மறைந்திருக்கிற காரியங்கள் பாவம் என்றே தெரியாமல், ஆனால் பாவங்களை வாசலில் அடுக்கி கொண்டிருக்கிறோம். நீங்க நினைக்கலாம், நியாய பிரமாணத்தை மீறுகிறது பாவம், ஆகவே நான் நியாய பிரமாணத்தை மீறாமல் இருக்கிற அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கலாம். வேதவசனம் சொல்லுகிறது, மரியாதைக்குரிய பாவங்கள் நம்மிடத்தில் நிறைந்திருக்கிறதா. ரெஸ்பெக்டபிள் சின், மரியாதைக்குரிய பாவம். அது என்னையா மரியாதைக்குரிய பாவம்? மரியாதைக்குரிய பாவம் நம்மோடு இணைந்திருக்கிறது என்று வேதவசனம் மிக தெளிவாய் சொல்லுகிறது. எனக்கு அன்பான தேவஜனமே, இந்த மரியாதைக்குரிய பாவங்களை செய்கிறவங்களவ ஆண்டவர் என்ன நினைத்திருக்கிறார், என்ன சொல்லி அழைக்கிறார்? நியாய பிரமாணம் வெளிப்படையான பாவங்களை சுட்டி காட்டுகிறது. ஆனால் இந்த மரியாதைக்குரிய பாவங்கள் அதற்குள்ளாய் மறைந்திருக்கிறது என்பதை நீங்களும் நானும் என்ன செய்கிறோம்? மறந்திருக்கிறோம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். மறந்திருக்கிறோம். வேதவசனம் சொல்லுகிறது, மத்தேயு எழுதின சுவிசேஷத்தின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 1, 2, 3 வசனங்களை வாசிப்போம். வாசிங்க பார்ப்போம். மத்தேயு 23. ஜனங்களையும் தம்முடைய சீஷர்களையும் நோக்கி,
நல்லா கவனிக்கணும். ஜனங்களை பார்த்தோம், சீஷரை பார்த்தோம் ஆண்டவர் பேசுறாரு. இப்ப யாரை குறித்து பேசுறாரு? ஜனங்களை குறித்து பேசவில்லை, சீஷர்களை குறித்து பேசவில்லை, பரிசேயரையும் வேத பாரகரையும் குறித்து பேசுகிறார். யார் இந்த வேத பாரகர்கள்? ஆதியாகமத்தின் புஸ்தகத்தை அறியாதவர்களா? மோசேயின் சடங்காச்சார பிரமாணங்களை அறியாதவர்களா? சீனாய் மலையில் ஆண்டவர் எழுதி கொடுத்த சன்மார்க்க பிரமாணத்தை அறியாதவர்களா? அவர்களை குறித்து அவர் பேசுகிறார். வேத பாரகரை குறித்தும் பரிசேயரை குறித்தும் அவர் பேசுகிற பொழுது என்ன சொல்லுகிறார்? வாசிங்க. அடுத்த வசனம் வாசிங்க, வாசிங்க. இந்த அப்படியே இந்த அதிகாரத்தை நீங்க வாசித்து பாருங்க. இந்த 14வது வசனத்துல ஆண்டவர் ஒரு அழகான ஒரு பேர் வைக்கிறார். என்ன பேர் வைக்கிறார் அப்படின்னா, மாயக்காரராகிய வேத பாரகரே பரிசேயரே உங்களுக்கு ஐயோ. ஐயா, இப்ப இங்க சொன்னவர் இந்த பூமியில ஐயோன்னு சொல்லிட்டு பரலோகத்துல போன உடனே கட்டி தழுவாரா? நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன். இங்க நியாய தீர்ப்பு கொடுத்தாயிடுச்சு. நியாயம் தீர்க்க போறவர் அவர் தான். நியாயாதிபதியே சொல்லிட்டாரு, வேத பாரகரே பரிசேயரே உங்களுக்கு ஐயோ. இங்க நியாய தீர்ப்பை கொடுத்தாச்சு. வேதத்தை கற்றறிந்தவர்கள், ஓய்வு நாளை சரியாய் கடைபிடிக்கிறவர்கள், துல்லியமாய் காலங்களை அறிந்தவர்கள், தீர்க்க தரிசனங்களை கரைத்து குடித்தவர்கள், இவங்களை பார்த்து தான் சொல்றாரு. என்ன சொல்றாரு? உங்களுக்கு ஐயோ. இங்க ஐயோன்னு சொல்லிட்ட இந்த தீர்ப்பு மாறிடுமா? மாறுமா? சொல்லுங்க. ஏன் ஏன் அப்படின்னு சொன்னா, அவருடைய நியாய தீர்ப்பு வினோதமானது, விசித்திரமானது, வித்தியாசமானது. அவருடைய நியாய தீர்ப்பு வித்தியாசமானது. நான் ஏற்கனவே உங்களுக்கு ஒரு செய்தியில சொல்லி இருக்கிறேன். அவர் விபச்சார பெண்மணியை கொண்டு வந்து நிறுத்தும் போது அவருடைய நியாய தீர்ப்பு எப்படி கொடுத்தாரு? தரையில் எழுதினாரு. தரையில் என்ன எழுதினாரு? பிரசங்கத்தை கேட்குறீங்களா இல்லையா நீங்க? தரையில் என்ன எழுதினாரு? எரேமியா தீர்க்கதரிசியின் காலத்தில் முன்னுரைக்கப்பட்ட தீர்க்க தரிசனத்தை எழுதினார். அவரை ஏற்றுக்கொள்ளாதவன், அவருடைய சத்தத்தை கேட்காதவன், அவரை புறம்பே தள்ளினவன் என்ன பண்றாரு? அவருடைய நாமத்தை தரையில கிறுக்கி போடுவேன்னு சொன்ன வாசனத்தை அங்க என்ன பண்றாரு? எழுதுறாரு. அந்த எழுதும் போது இருக்கிற லிஸ்ட்ல இருக்கிற எல்லா பேரும் வருதுங்க. எல்லா பேரும் உள்ள வருது. ஏன்னா அதுக்கு முன்னாடி அதிகாரத்தில் தான் சத்தமிட்டு பிரசங்கித்தாருன்னு நான் செய்தியில் கொடுத்தேன் உங்களுக்கு. ஒரு ஆல்டர் கால் கொடுத்தாரு அவர். அந்த ஆல்டர் காலில் யாரெல்லாம் சேரலையோ அவங்கெல்லாம் அந்த கூட்டத்தில் இருக்காங்க. அப்போ அந்த கூட்டத்தில் இருக்கிறவங்களுடைய பெயர்கள் அவர் எழுதுறாரு. எழுதும் போது அந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறுகிறது. இந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறும் போது தான் ஆண்டவருடைய மௌனமா இருக்கிறாரு. அந்த ஜட்ஜ்மெண்ட்டை பார்த்தீங்களா நீங்க? உங்களில் இப்போ எவன் பாவம் செய்யலை கை தூக்கு பார்ப்போம் அப்படின்னாரு. கல்லறி ஃபர்ஸ்ட் கையை தூக்கிட்டு அப்புறமா கல்லறி. யாருமே இல்லை. அந்த கண்பான தேவ ஜனமே, அவருடைய நியாய தீர்ப்பு எப்படி இருக்கும்? இந்த பூமியில் 4 சுவிசேஷ புஸ்தகத்தை நம்ம வாசிக்கிறோம். அப்படி வாசிக்கிற பொழுது வெறும் அற்புதங்கள் அடையாளங்களை மட்டும் படிச்சுட்டு போயிடுறது. அதுதான் நமக்கு வேணும். இப்போ ஆனால் அடுத்து அவர் வரப்போறாரு. அவர் நியாய தீர்ப்பு எப்படி கொடுப்பார் என்பதை அறியாதவர்களாய் நாம் கடந்து போகிறோம். நமக்கு பிடிச்சதெல்லாம் என்ன வசனம்? மத்தேயு 11:28 என்ன சொல்லுது?
வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லோரும் என்னிடத்துல வாருங்கள். வருத்தப்படுறவங்களை பார்த்து தான் கூப்பிடுறார். என்னிடத்துல வாருங்கள், உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் அப்படின்னு சொன்னார். சொல்லிட்டு அடுத்த வசனத்துல சொல்றாரு பாருங்க, இது நமக்கு தேவையே கிடையாது அப்படின்னு நினைச்சுக்கிறோம். 29வது வசனத்துல என்ன சொல்றாரு, வாசிங்க. ஐயா, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவனை பார்த்து கூப்பிட்டுட்டு என் நுகத்தடியை உன் மேல வைக்க போறவா அப்படின்னு தான் சொல்றாரு. ஏற்கனவே பாரம் சுமந்து கொண்டிருக்கிறான். சுமக்கிறானா இல்லையா? பாரத்தை சுமந்து கொண்டிருக்கிறான், வருத்தப்பட்டு கொண்டிருக்கிறான். உனக்கு இளைப்பாறுதல் தருவேன் வா என்று சொல்லிட்டு கிட்ட வரும்போது சொல்றாரு, என்ன தெரியுமா சொன்னாரு, என் நுகத்தடியை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது அப்பதான் கிடைக்கும் இளைப்பாறுதல். நீ வந்து நின்ன உடனே உனக்கு இளைப்பாறுதல் கிடைச்சிடும் அப்படின்றது இல்ல. நீ ஏற்கனவே வருத்தத்தை சுமந்துகிட்டு இருக்க, என் கிட்ட வரும்போது நான் என்னுடைய நுகத்தடியை உன் மேல வைப்பேன். ஆனா அது பாரமா இருக்காது, அது பாரமா இருக்காது. அப்பொழுதுதான் அந்த இளைப்பாறுதல் உனக்கு கிடைக்கும். அப்பொழுதுதான் அந்த இளைப்பாறுதல் உனக்கு கிடைக்கும். ஆனா நமக்கு தான் பாரம் சுமக்கிறது பிடிக்காது இல்ல, சுமக்கிறதே பிடிக்காது, இதுல பாரம் சுமக்கிறது ரொம்பவே பிடிக்காது. ஏற்கனவே சுமந்துகிட்டு இருக்கோம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம். எனக்கு அன்பான தேவ ஜனமே, நியாய தீர்ப்பினால மரியாதைக்குரிய பாவங்கள் உன்னை குற்றம் தீர்க்கும். என்ன மரியாதைக்குரிய பாவங்கள்? இப்போ ஒரு காரியமா படிச்சிடலாமா? என்ன மரியாதைக்குரிய பாவங்கள்? மத்தேயு 25ஆம் அதிகாரத்தில் அவருடைய ஜட்ஜ்மெண்ட்டை குறித்து அவர் ஓப்பனாக பேசுகிறார். அவருடைய நியாய தீர்ப்பை குறித்து ஓப்பனாக பேசுகிறார் அவர் மத்தேயு 25ஆம் அதிகாரத்தில். அப்போ அவர் பேசும்போது அந்த 25ஆம் அதிகாரத்தில் ஒரு சம்பவம் நமக்கு மிக தெளிவான காரியங்களை எடுத்துரைக்கிறது. இந்த 31லிருந்து 32 அப்படியே வாசிங்க பார்ப்போம். வேதம் சொல்லுகிறது, ஆண்டவர் 2 கூட்டத்தை பிரிப்ப அப்படின்னு சொல்லிட்டார். அவர் மகிமை பொருந்தினவராக மகிமையோடு சகல வல்லமையோடு வருவாரு. நியாய தீர்க்க வரும்போது கடைசி நாளில் 2 கூட்டமா பிரிப்பான் அப்படின்னு சொல்றாரு. ஒன்று செம்மறியாடு, இன்னொன்று வெள்ளாடு. இப்போ 41 42 அதிகாரத்துக்கு வசனத்துக்குள்ள வாங்க. அந்த அதிகாரமே 41 42 வசனத்துக்கு. நல்லா கவனிக்கணும். ஒரு கூட்டத்தை வாருங்கள் என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே அப்படின்னு கூப்பிடுறாரு. இன்னொரு கூட்டத்தை பார்த்துட்டு பிசாசுக்காக ஆயத்தமாக்கின இடத்துக்கு நீங்க போங்க அப்படின்னு சொல்றாரு. இங்க வாங்கன்னு சொல்றாரு, இங்க போங்க அப்படின்னு சொல்றாரு. வாங்கன்னு சொல்றது நமக்கு மரியாதையா இருக்குமா, போங்கன்னு சொல்றது மரியாதையா இருக்குமா? சொல்லுங்க. பொதுவாக எந்த வார்த்தையை வீட்டில் அதிகமாக யூஸ் பண்ணுறீங்க? சொல்லுங்க. வாங்க போங்கன்னு ரெண்டுமே பேலன்ஸ் பண்ணி பேசுகிறீங்களோ? இங்க ஒரு கூட்டத்தை வாருங்கள் என்று சொல்லுகிறார், இன்னொரு கூட்டத்தை போங்கள் என்று சொல்லுகிறார். சரியா? இப்போ அந்த இடது பக்கமா இருக்கிற கூட்டத்தை பார்த்து ஆண்டவர் நீங்க போங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டாரு. அவங்க எல்லாம் என்ன கேட்கிறாங்க? அடுத்த வசனத்தை வாசிங்க. ஐயா நல்லா கவனிக்கணும். இப்ப இங்க கோடிட்டு காண்பிக்கிற இந்த வார்த்தைகள் எல்லாம் நியாயப்பிரமாணத்தில் எங்கேயா இருக்கு? சொல்லுங்க ஐயா, எங்கண்ணா இருக்கு ஐயா? மறைந்திருக்கிறது.
நியாயப்பிரமாணத்தில் இருக்கிறது, ஆனால் மறைந்திருக்கிறது. எப்படின்னு சொல்றீங்களா? இதுக்கு பதில் சொல்றாரு. மத்தேயு 23:23 எடுத்து வாசிங்க. மத்தேயு 23:23 எடுத்து வாசித்து பாருங்க. வேதபாரகரே, பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ, ஒர்த்தலாமிலும் வெந்தயத்திலும் சீரகத்திலும் விசேஷித்தவைகளை விட்டு விட்டார்கள். அதுவும் நியாயப்பிரமாணத்தில் தான் இருக்கு. என்ன இருக்கு? தாழ்மை இருக்கு, இரக்கம் இருக்கு. அது எங்க இருக்கு? நியாயப்பிரமாணத்தில் தான் இருக்கிறது. ஆனால் அதில் இருக்கிற விசேஷித்தவைகளை விட்டு விட்டீர்கள். உங்களுக்கு பேர் மட்டும்தான் வேணும். ஃபர்ஸ்ட் பிரமாணம் இது, ரெண்டாவது பிரமாணம் இது, மூணாவது பிரமாணம் இது. இதுக்கு டைரக்டா நான் கரெக்டா கீழ்படுத்திட்டா போதும் அப்படின்னு நினைக்கிறீங்க. ஆனால் அதில் அடங்கி இருக்கிற தாழ்மை, அதில் அடங்கி இருக்கிற அன்பு எங்கே? அதில் அடங்கி இருக்கிற இரக்கம் எங்கே? இப்போ இந்த நியாயாதிபதி என்னப்பா நீ 10 மார்க்குக்கு எத்தனை மார்க் வாங்கியிருக்கிற? 10 பிரமாணத்தை கீழ்படிஞ்சிருக்குன்னு சொல்றாரு. உள்ள ஊடுருவி பார்க்கிறார். அதாவது மனப்பாடம் பண்ணி எழுதுறவனுக்கும் அதை ரசிச்சு ருசிச்சு படிச்சு எழுதுறவனுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கும். மனப்பாடம் பண்ணி எழுதுறவன் அடி பிசுகாம எழுதியிருப்பான். வசனத்தை எழுது அப்படின்னா என்ன எழுதியிருப்போம்? இந்த பிகினிங் காட் கிரியேட்டட் ஹெவன்ஸ் அண்ட் எர்த் அப்படின்னு எழுதிருப்போம். அதுல எங்க கம்மா இருந்துச்சோ அதே இடத்துல கம்மா இருக்கும். இந்த அடிச்சான் காப்பின்னு சொல்லுவாங்கல்ல, அதுதான் அது. அங்க இருக்கிறது இங்க இருக்கும். மனப்பாடம் பண்ணிட்டு எழுதுறது இது. அதையே சுவைத்து ரசித்து நான் எழுதுனா எப்படி எழுதுவேன்? வசனத்தை இந்த உலகம் ஆரம்ப காலத்தில் எப்படி இருந்துச்சு தெரியுமா? ஒரு ஷேப் இல்லை, உருவம் இல்லை, வெளிச்சம் இல்லை. அப்படி இருந்த ஒரு வெட்டாந்தரையாக இருந்த அந்த உலகத்தை என் ஆண்டவர் எப்படி உருவாக்குனார் தெரியுமா? இதெல்லாம் சேரும், இந்த வார்த்தைகள் சேரும். இது உள்ள ஊடுருவி சென்று வேலை செய்து வருகிற வார்த்தைகள். இதைதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறாரு. அங்க நியாய பிரமாணத்தை கொடுத்துட்டாரு, அதுக்குள்ள இருக்கிற தாழ்மையை தேடுவார், அதற்குள்ள இருக்கிற இரக்கத்தை தேடுவார், அதற்குள்ள இருக்கிற அன்பை தேடுவார். அன்பை குறித்து பவுல் எழுதுறாரா இல்லையா? சொல்லுங்க. அன்பை குறித்து பவுல் எழுதினார்ல. யாருக்கு எழுதினார் பாஸ்டர்னு கேட்குறீங்களா? சொல்லுங்க. உங்க பார்வை அப்படிதான் இருக்கு, பரிதாபமா இருக்கு. எழுதினாரா? யாருக்கு எழுதினாரு? அன்பு சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் சகிக்கும், பொறாமை கொள்ளாது. என்னது? பொறாமை கொள்ளாது. இந்த அன்பு நம்மகிட்ட இருக்குதா? கொஞ்சம் யோசித்து பாருங்க. நான் நியாய பிரமாணத்துக்கு கீழ்ப்படுகிறேன்னு நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன்னா, நியாய தீர்ப்பின் நாளில் என்னுடைய நிலைமை என்ன? அன்னை கடந்த வெள்ளம் அழுதாலும் வராது. என்னது? அணை கடந்த வெள்ளம் அழுதாலும் வராது. நியாய தீர்ப்பின் நாளில் ஆண்டவருடைய பார்வை எப்படிதான் இருக்கும்? அந்த விபச்சார பெண்மணி கையும் மெய்யுமா பிடிக்கப்பட்டிருக்கிறார். அவர் கேள்வி என்னது அப்படின்னா, நியாய பிரமாணத்தின்படி வேசித்தனத்தில் ஈடுபட்ட 2 பேர் இருக்கணும். ஆனா அங்க யார் தான் வந்தது? ஒருத்தர் தான் வந்தாங்க. ஒருத்தரை வச்சு எப்படிங்க நியாயத்தை இருக்க முடியும்? ஒருத்தரை வச்சு எப்படி நியாயத்தை குடிக்க முடியும்? சொல்லுங்க, யோசிச்சு பாருங்க. அங்க யாரை கொண்டு வந்தாங்க? அந்த ஸ்திரியை மட்டும்தான் கொண்டு வந்தாங்க. அப்ப கையும் மெய்யுமாய் பிடிக்கப்பட்டவன் எங்கே? அவன் எங்கே? அவனை காப்பாத்திட்டாங்க. ஆனா நீ என்ன வேணா செய், உன் நியாய தீர்ப்பு பலவிதமா இருக்கட்டும், என் தீர்ப்பு எப்படி தெரியுமா இருக்கும் அப்படின்னு எழுதுறாரு. என் தீர்ப்பு எப்படி தெரியுமா இருக்கும்? இந்த நொடி பொழுது நீ மனம் திரும்புகிறாயா? இந்த நொடி பொழுது நீ மனம் திரும்புகிறாயா? அவங்களுக்கு லைஃப் இருந்துச்சு, டைம் இருந்துச்சு. ஆனால் இப்போ நமக்கு அந்த டைமும் கிடையாது. ரொம்ப ஷார்ட் டைம் தான் இருக்குது. நமக்கு எட்ஜில் இருக்கும், விளிம்பில் இருக்கிறோம். ஆனால் இன்னமும்
அவர் வந்தாரு, கந்தையோட வந்தாரு, அவர் என் பாவத்தை எல்லாம் சுமந்தாருன்னு இன்னைக்கும் பேசிக்கிட்டு இருக்கோம். எத்தனை வருஷம் ஆச்சு? 2000 வருஷம் ஆயிடுச்சு. இன்னும் அதே பாட்டு தான். என்னது? என்ன பாட்டு? என்ன பாட்டு பாருங்க சொல்லுங்க. தூங்கு தூங்கு பாலானி. அவர் நான் தூங்க மாட்டேன்னாலும் தூங்க வைக்கிறது. அவரை தூங்க வச்சாதான் நம்ம ஃப்ரீயாக இருக்க முடியும். எனக்கு அன்பான தேவஜனமே, பவுல் 14 கடிதத்தை எழுதுறாருல, இந்த கடிதத்தை எடுத்து பாருங்க. எங்கேயாவது முதல் வருகை குறித்து அவர் பேசுகிறாரான்னு பாருங்களேன். ரெண்டாவது வருகை மனுஷகுமாரன் மகிமை பொருந்தியவராய் வருவார். அவர் தெசலோனிக்கேயர் புஸ்தகத்தில் எழுதும் போதெல்லாம் பாருங்க, எல்லாம் வார்னிங் செய்தி தான். அதெல்லாம் விட்டுட்டு நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? கடந்து போய் கொண்டிருக்கிறோம். நியாய பிரமாணம் கற்பிக்கிற மனத்தாழ்மை என்னிடத்தில் இருக்கிறதா? நியாய பிரமாணம் கற்பிக்கிற அந்த இரக்கம் என்னிடத்தில் இருக்கிறதா? கொஞ்சம் யோசித்து பாருங்க. வேத வசனம் சொல்லுகிறது, இந்த யோவான் எழுதின சுவிசேஷத்தில் ஊழியத்தை ஆரம்பிக்கிறார். 2ஆம் அதிகாரம் நமக்கு எல்லாருக்கும் தெரியும். 2ஆம் அதிகாரத்தில் ஊழியத்தை ஆரம்பிக்கும் போது முத ஒரு அற்புதத்தை செய்கிறார். எங்கே போய்? ஒரு கல்யாண வீடு, கானா ஊரிலே ஒரு கல்யாண வீட்டிலாம் இயேசு கிறிஸ்து அழைக்கப்பட்டிருந்தார். அவரோட கூட அவருடைய சீஷரும் போயிருந்தார்கள் அப்படின்னு படிச்சு கேட்டிருப்போம் பல வாட்டி. இங்க ஒரு மிகப்பெரிய அற்புதம் நடக்குது. திராட்சை ரசம் குறைவுபட்டுருச்சு. ஆண்டவர் கற்சாடிகளில் தண்ணியை ஊத்துங்கன்னு சொன்னாரு, திராட்சை ரசம் வந்துருச்சு. இந்த சம்பவம் நடந்த உடனே அடுத்த சம்பவம் என்ன நடந்தது தெரியுமா? இந்த 2ஆம் அதிகாரத்தில் எடுத்து வாசித்து பாருங்க. 13-14 வாசிங்க. வேதம் சொல்லுகிறது, நல்ல கவனிக்கணும். இங்க அற்புதத்தை 11ஆவது வசனம் வரைக்கும் இந்த அற்புதம் நடக்கும். 13ஆவது வசனத்துல என்ன நடக்குது? கையில சாட்டை எடுத்துட்டாரு, சவுக்கு ரெடி பண்ணிட்டாரு. ஆலயத்துக்குள்ள போய் இங்க அற்புதத்தை செஞ்சு முடிச்சுட்டு நேரம் எங்க போயிட்டாரு? ஆலயத்துக்குள்ள போயிட்டு சவுக்கு எடுத்துட்டாரு. என்ன காரணம்? மரியாதைக்குரிய பாவங்கள் இப்ப எங்க இருக்குது? ஆலயத்தில் இருக்கு. மரியாதைக்குரிய பாவங்கள் என்ன தெரியுமா? இப்ப நம்ம நியாய தீர்ப்பை படிச்சோம்ல, ஒருத்தன் பசியோடு இருக்கிற, எனக்கு சாப்பாடு கொடுன்னா என்கிட்ட சில்லற இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போறது நமக்கு மரியாதை. சில்லற இல்லைன்னா நான் நோட்டா தான் கொடுக்க வேணான்னா சொல்லியிருக்கிறாரு. எங்கேயாவது கொடுக்க வேணான்னு சொல்லியிருக்கிறாரா? இருக்கிறதுல பாதியை கொடுத்துருன்னு தானே சொல்றாரு. 2 இருந்தா 1 கொடுன்னு தானே சொல்றாரு. ஆனா அது பாவம் என்று கருதுகிறதில்லை. உண்மையா இல்லையா? உண்மை. ஒருத்த பசியோடு கேட்கிறான், அவங்கிட்ட 5 ரூபாய் கொடுக்கறது. 5 ரூபாய் வச்சு நீங்க ஒரு இட்லி வாங்குவீங்களா? வாங்க முடியுமா? என்ன கணக்கு போறது? மனக்கணக்கு. இன்னும் ஒரு 4 பேர்கிட்ட போய் ஒரு 5 ரூபாய் வாங்கினாக்கா சரியா போகுது. இதை சொல்றதுக்காக உனக்கு இந்த பணத்தை ஆண்டவர் கையில் கொடுத்துருக்கிறாரு? சொல்லுங்க. இதை கணக்கு போட்டு சொல்றதுக்காக உனக்கு இவ்வளவு பணத்தை கொடுத்திருக்கிறாரு, இவ்வளவு மேன்மையை கொடுத்திருக்கிறாரு. நீ நியாயம் தீர்க்கிறாய், நீ புறம் பேசுகிறாய், இச்சகம் பேசுகிறாய், எல்லாம் பேசிட்டு நியாய பிரமாணத்துக்கு கீழ்ப்படுகிறேன்னு சொல்ற. வேதம் சொல்லுகிறது, இவங்களுக்கு பேரு மதிகேடரே. நியாய பிரமாணத்துக்கு கீழ்ப்படுகிறவங்க தான் பரிசேயர். அவங்கள போல நீங்களும் நானும் கீழ்ப்படிய முடியாது. ஆனா அவங்கள பார்த்து என்ன சொன்னாரு? மதிகேடர். என்ன அர்த்தம்? மதிகேடர்னா என்னங்க அர்த்தம்? தமிழ் வார்த்தை தான், மூடர், முட்டாள். ஏன்? உங்ககிட்ட வேதம் இருக்கு, ஆண்டவருடைய வார்த்தை இருக்கு, ஆண்டவருடைய ஆவி இருக்கு, ஆனால் இரக்கம் இல்லை.
ஆனா என்ன இல்லை, அவரிடத்தில் இருந்த இரக்கம் உன்னிடத்தில் இல்லை, அவரிடத்தில் இருந்த அன்பு உன்னிடத்தில் இல்லை. ஒருத்தன் கஷ்டப்பட்டுட்டு இருக்கும்போது பார்த்துட்டு திரும்பி பார்க்காம போக எப்படிங்க முடியுது? ஒருத்தன் பிரச்சனையோடு இருக்கும்போது அவனை விசாரிக்காம போறதுக்கு எப்படிங்க முடியுது? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இது எல்லாம் அப்படியே நம்ம என்ன பண்றோம், டீசெண்டாக ட்ரெஸ்அப் பண்ணிக்கிட்டு அந்த பிச்சைக்காரங்களை பார்த்தா ஏளனமாக பார்த்துக்கிட்டு தூரமாக விலகி போயிட்டு இரக்கமே இல்லாமல் அன்பே இல்லாமல் உதவின்றதே செய்யாமல் இந்த உலகத்தில் வாழ்ந்துட்டு நான் நியாய தீர்ப்பின் நாளில் கோட் ஷூட் போட்டு போய் நின்னா என்னை ஏற்றுப்பாரா? சொல்லுங்கய்யா, என்னை ஏற்றுக்கொள்வாரா? அந்த நியாயாதிபதி தான் லவோதிக்கேயா சபையின் வாசலில் நின்று கொண்டிருக்கிறார். அவர் நியாய தீர்ப்பு எப்படி இருக்குன்றதை இப்ப நீங்க தெரிஞ்சுக்கோங்க. நீ சீரகத்தில் வெந்தயத்தை கொடுத்து கூட தப்பிச்சிடலாம்னு நினைச்சிடாத. அது நியாய பிரமாணம் இடுகிற கட்டளை. தசமபாகம் செலுத்துவது கர்த்தர் கொடுக்கிற கட்டளை. அதுக்கு நீ கீழ்படுகிற, ஆனா அதுக்குள்ள இருக்கிற இரக்கத்தையும் அன்பையும் தாழ்மையையும் விட்டு விட்டாய். அதற்குள் இருக்கிறத விட்டு விட்டாய் என்று வேதவசனம் மிக தெளிவாய் சொல்லுகிறது. எனக்கு அன்பான தேவஜனமே, இந்த தாளந்துகளை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருப்பார். தாளந்துகளை, அந்த தாளந்துகளை கொடுத்திருக்கிறது எதுக்கு தெரியுமா? எதுக்கு சொல்லுங்க பார்ப்போம், எதுக்குன்னு சொல்லுங்க. நீங்களே ஒரு முடிவுக்கு வாங்க. தாளந்துகளை கடவுள் கொடுத்துருக்கிறார். அந்த தாளந்துகளை கொண்டு இன்றைக்கி நம்ம என்ன பண்ணுறோம், அப்படி செல்வ செழிப்பாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். உண்மையா இல்லையா? உண்மைதான், செல்வ செழிப்பாக வாழ்ந்துட்டு இருக்கிறோம். இந்த தாளந்துகளை திருப்பி ஒருத்தர் கேட்பாருன்ற நினைப்பு நம்ம கிட்ட இருக்கா? கொடுத்தவரு கணக்கு கேட்பார் என்கிற எண்ணம் இருக்கிறதா? இல்ல, எல்லாம் என்னுடையது, இது எல்லாம் என்னோடது, இது எல்லாம் என்னோடது, என்னுடைய பலத்தினால் ஆனது, என்னுடைய சத்துவத்தினால் ஆனது அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிறோம். இந்த தாளந்துகளை கொடுத்தவர் தான் கேட்பார். கொடுத்தவர் தான் கேட்பார். உனக்கு இத்தனை தாளந்துகளை கொடுத்தேன், தஸ் புஷ்ன்னு இங்கிலீஷ் பேசுறல்ல, இது இந்த தாளந்து யார் கொடுத்தது? அறிவை கொண்டு படிப்பை கொண்டு மேலே ஒரு நல்ல வேலையில் உட்காந்துட்டு சம்பாதிக்கிறல்ல, இந்த தாளந்து யார் கொடுத்தது? உனக்கு ஜீவனை கொடுத்து சுகத்தை கொடுத்து குடும்பத்தை ஏற்படுத்தி கொடுத்து உன்னை ஆரோக்கியமாக வச்சிருந்து உனக்கு அறிவை கொடுத்து ஞானத்தை கொடுத்து ஆலயத்துக்குள்ள கொண்டு கொடுத்து சத்தியத்தை கொடுத்து எல்லாம் கொடுத்தவர அவருக்கு என்ன செய்யற? கேட்டா நான் தசம்பாகம் கொடுத்துட்றேன், நான் காணிக்கையை கொடுத்துட்றேன், இது கட்டளை, இதை விடு, இதை தாண்டி என்ன செய்கிறாய்? இப்படிதான் நியாய தீர்ப்பு இருக்கும். இதை விட்டுருவாரு, இதை விட்டுவாரு. நீ நியாயப்பிரமானது கீழ்படிஞ்சான்னு கேட்டாரா? விபச்சார பெண்மணி கிட்ட கீழ்படிஞ்சான்னு கேட்டாரா? இனிமே கீழ்படின்னு சொன்னார். இனிமே கீழ்படி அப்படின்னு சொன்னார். நியாய தீர்ப்பு வித்தியாசமா இருக்கும். நான் கீழ்படுகிறேன் அப்படின்னு ஒருத்தன் சொன்னான். ஒரு பணக்கார வாலிபன் நல்ல போதகரே, நான் நித்திய ஜீவனை சுதந்திரிக்க நான் என்ன செய்யட்டும் அப்படின்னு நியாய பிரமாணத்தை கீழ்படிப்பான்னு சொன்னார். அதெல்லாம் சின்ன வயசுல இருந்தே செய்யறேன் அப்படின்னு உடனே அடுத்த ட்விஸ்ட் வச்சாரு. என்ன வச்சாரு? உங்ககிட்ட இருக்கிறது எல்லாத்தையும் வித்து தரித்திரருக்கும் ஏழைங்களுக்கும் கூட அப்படின்னார். அங்கதான் முடியல. இப்படிதான் இருக்கும் தேவனுடைய நியாய தீர்ப்பு. நீ இதுல நான் பாஸ் பண்ணிட்டேன்னு நினைச்சேன்னா அடுத்து அங்க வைப்பார். இதை செஞ்சியான்னு கேட்பார். சொல்லுங்க, உங்க பர்ஸ்ல 100 ரூபாய் இருக்குதுன்னு சொன்னா அதில் 50 ரூபாய் உங்களுக்கானதல்ல. இது ஆண்டவர் ஏதோ ஒரு திட்டம் வைத்திருக்கிறார் என்று நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். உனக்கு இவ்வளோ ஆஸ்தி ஆண்டவர் கொடுத்திருக்கிறாருன்னு சொன்னா அது எல்லாம் உனக்கானது அல்ல. ஆண்டவர் அதிலே ஒரு திட்டம் வைத்திருக்கிறார். இது புரியாம எனக்கு அடுத்து என் பிள்ளைங்களுக்கு என் பேர பிள்ளைங்களுக்கு நீ சேர்த்து வச்ச அப்படின்னு சொன்னா, நியாய தீர்ப்பின் நாளில் நான் பசியோடு இருந்தேன், எனக்கு நீ உணவளிக்கவில்லை. நான் தாகத்தோடு இருந்தேன், நீர் எனக்கு தண்ணீர் கொடுக்கவில்லை. நான் வஸ்திரம் இல்லாதவனாய் இருந்தேன், எனக்கு வஸ்திரம் தரல. அப்படின்ற ஒரு பழியோட கூட தூதர்களுக்காக ஆயத்தமாக்கி வைக்கப்பட்டிருக்கிற இடத்துல போய் நம்ம சேருவோம்.
வாங்கன்ற வார்த்தை இருக்காது. என்னதான் இருக்கும்? போங்கப்பா, தயவுசெய்து போங்க, தயவுசெய்து போங்க அப்படின்னு வரும். எந்த வார்த்தை வேணும் நமக்கு? கொஞ்சம் யோசித்து பாருங்க, எந்த வார்த்தை வேணும்? விசேஷித்தவைகளை விட்டு விடுகிறோம், ஆனால் ஆண்டவர் அந்த விசேஷித்தவைகளில்தான் நியாய தீர்ப்பை ஆரம்பிப்பார் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அன்பு இல்லாமல், இரக்கம் இல்லாமல், தாழ்மை இல்லாமல் நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்படிஞ்சு என்ன பிரயோஜனம்? அவர் எப்படிங்க இருக்காரு? ஆண்டவரை குறித்து வேதம் சொல்லுகிறது, அன்பு இயேசுவின் அன்பு எந்தன் பாவத்தை நீக்கினதால் அந்த அன்பை நான் என்றும் சொல்வேன். அல்லேலூயா, அன்பை நான் என்றும் சொல்வேன். பாவியாக இருக்கையிலே பாரில் என்னை தேடி வந்த, பாவியாக இருக்கையிலே பாரில் என்னை தேடி வந்த பரிசுத்த தேவ அன்பே. நான் நீதிமானா இருந்த பொழுது என்னை தேடி வரவில்லை, நான் பாவியாக இருந்த பொழுது என்னை தேடி வந்தார். ஒரு ஏழையா இருக்கும்போது சொந்தக்காரன் தேடி போனான்னா தான் அது அன்பு. பணக்காரனா இருக்கும்போது சொந்தக்காரங்க கூட்டம் கூட்டமா வர்றது அன்பு இல்லை, ஒருவரும் இல்லை. ஒருவன் தரித்திரத்தில் இருக்கிற பொழுது அவனை தேடி சென்று விசாரிக்கிற அன்புதான் மாபெரிய அன்பு. உதவியற்ற நிலையில் ஒரு மனிதன் விழுந்து கிடக்கிறான் என்று சொன்னால் அவனிடத்தில் ஆறுதல் பேசுகிறது தான் அன்பு. இது எல்லாம் என்கிட்ட இல்லை, ஆனால் நான் சத்தியத்திற்கு கீழ்ப்படுகிறேன் என்று நினைத்து கொண்டிருக்கிறோம். அதனால்தான் அந்த அன்புள்ள ஆண்டவரே என் வீட்டு வாசலுக்கு வந்துட்டார். இந்த குணமெல்லாம் உனக்குள்ள இருக்கணும்பா. மரியாதைக்குரிய பாவங்கள் உன் வாசற்படியில் படுத்திருக்கிறது. மரியாதைக்குரிய பாவங்கள் உன்னை மேற்கொண்டு விடாதபடிக்கு அதன் தலையை நசுக்கியவனமாய் நான் நின்று கொண்டு கதவை தட்டுகிறேன். நீ கதவை திற, நான் உள்ளே வருகிறேன் என்று சொல்லுகிறார். அந்த கதவை திறந்து உள்ளே வருகிற பொழுது எனக்குள்ளா ஏற்படுகிற மாற்றங்கள். சகேயுன்னு ஒரு மனுஷன் இருந்தான். அவன் மரத்து மேலே இருக்கிற வரைக்கும் அவன் யாரு? பாவி. அவன் வீட்டுக்குள்ள இயேசு கிறிஸ்து போன பிறகு அவனை பாவின்னு யாருன்னு சொல்ல முடியுமா? ஆண்டவரே, நான் 1 மடங்கு வட்டி வாங்கியிருந்தேன்னா 4 மடங்கு திருப்பி கொடுத்துட்றான் ஆண்டவரே. ஒருத்தனுக்கு விரோதமாக நான் என்ன பண்ணியிருந்தாலும் என்ன பண்ணிடுறேன், எல்லாத்தையும் விட்டுறேன், மன்னிப்பு கேட்டுறேன், எல்லாத்தையும் திருப்பி கொடுத்துட்றேன். இதுதான் அன்பு, இதுதான் அன்பு. அங்கே சொன்னார், நான் உன் கூட தங்கணும், நான் உன் கூட இருக்கணும். அந்த ஆண்டவர் தான் ஐயா உன் வீட்டின் வாசலில் நின்று கொண்டிருக்கிறார். அவர் உள்ளே வந்தால் இந்த மாற்றங்கள் எனக்குள் வர வேண்டும். அவர் உள்ளே வந்தால் இந்த மாற்றங்கள் எனக்குள் வர வேண்டும். எப்பவுமே அப்படிதான் இருக்கணும், எப்பவுமே அப்படிதான் இருக்கணும். நான்லாம் அந்த சென்னை பட்டணத்தில் வேலை செய்யும்போது எண்ணூறுன்ற பகுதியில் ஊழியத்தை செஞ்சிட்டு இருந்தேன். அப்போ எனக்கு எவ்வளோ சம்பளம் தெரியுமா? நம்ப மாட்டீங்க, ரொம்ப பெரிய தொகை. 2800 ரூபா சம்பளம். அந்த 2800 ரூபா சம்பளத்தை வாங்கி வச்சுருக்கேன். அப்போல்லாம் என்ன சொல்கிறது, இந்த மாதிரி ஏடிஎம் கார்டு, மொபைல் டிரான்சாக்ஷன் அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. அலைபேசி பரிவர்த்தனையெல்லாம் கிடையாது. அங்கே போவோம், ஆஃபீஸில் சைன் பண்ணிவிட்டு காசை கொடுப்பாங்க, எடுத்து பாக்கெட்டில் வச்சுருக்கேன். நானும் எங்கள் மூப்பரும் அப்படியே விசிட்டிங்கு போகிறோம். ஒரு பையனுக்கு ஒரு பெரிய வியாதி. அந்த அம்மா விட்டுட்டு ஓடி போயிட்டாங்க. கூட பார்த்தாங்க, துர்நாற்றம் வீசுது. அந்த கோட்ரஸ், அந்த சுனாமி கோட்ரஸ்ன்னு சொல்லுவாங்க அந்த எண்ணூரில், இப்போ போனாலும் சொல்லுவாங்க. அப்போது அந்த அம்மா பார்த்துட்டு இருந்த அம்மா பொறுத்து பார்த்தாங்க. அக்கம் பக்கத்தில் இருந்து திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அது எங்கெங்கேயோ போய் சாப்பாடெல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுக்கும், முடிஞ்ச அளவுக்கு கவர்மெண்ட்லேருந்து மருந்து வாங்கிட்டு வந்து கொடுக்கும், ஒன்றும் சரியாகலை, விட்டுட்டு போயிட்டாங்க.
இந்த பையன் மட்டும் கத்தி கத்தி அப்படியே சோர்ந்து போயிருக்கான், துர்நாற்றம் வீசுது. அப்போ நாங்கள் அந்த பக்கத்து வீட்டுக்காரங்களாம் வீடை பூட்டிட்டு கீழே போயிடுவாங்க, நைட்டில் படுக்க மட்டும் வருவாங்க. கார்பரேஷனுக்கெல்லாம் சொல்லியிருக்காங்க, ஒரு ஆக்ஷன் எடுக்கலை. அப்போது நானும் அந்த மூப்புறம் போகும்போது கீழே சொல்கிறாங்க, ஐயா மேலெல்லாம் போகாதீங்க, ஒரே நாற்றம் எடுக்கும் அப்படின்வாங்க. என்னதான் பார்ப்போம் வாங்கய்யா அப்படின்னு மூப்பரை கூப்பிட்றேன். அவர் ஒரு நல்ல மனுஷன், எங்கள் மூப்பர். மூக்கை பிடிச்சிட்டே வர்றார், பின்னாடியே வர்றார். இந்த யூடியூப்பில் அது பார்ப்பார் அவர். மூக்கை பிடிச்சிட்டே மேலே வர்றார். வரும்போது கதவு திறந்து தான் இருக்குது, ஆனால் அடைச்ச மாதிரி இருக்குது. கதவை திறந்து போனால் மாம்சம் அழுகின நிலையில் ஒரு வாலிபன் படுத்து கிடக்கிறான். மாம்சம் அழுகின நிலையில் ஒரு வாலிபன் படுத்திருக்கான். அந்த நேரம் எனக்கு அந்த கார்பரேஷனில் ஒரு நண்பரை தெரியும். அவருக்கு ஃபோன் பண்ணுறேன், ஐயா ஒரு வண்டி எடுத்துகிட்டு வாங்க, ஏதாவது ஒரு வண்டி எடுத்துகிட்டு வாங்க, நான் உங்களுக்கு காசு கொடுக்குறேன். இந்த நம்ம கொண்டு போய் பெரிய ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் ராஜீவ்காந்தி மருத்துவமனை ஒன்று இருக்குல்ல, இப்போது சென்னையில் பெரிய ஹாஸ்பிட்டல், கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல், அங்கே கொண்டு போய்டும், முடிஞ்ச அளவுக்கு நம்ம செய்வோம் அப்படின்னு சொல்லி ஃபோன் பண்ண உடனே அந்த நண்பர் எனக்காக வந்தார். வந்துட்டு வெறும் ப்ளீச்சிங் பவுடராக எடுத்துகிட்டு வந்து வீட்டுக்குள்ளே போடுறாரு. நாத்தம் ப்ளீச்சிங் பவுடராக போட்டு ஒரு போர்வையை எடுத்துகிட்டு வந்து சுற்றி தூக்கி பொட்டலை மாதிரி தூக்கி வேனில் வச்சுட்டு ஸ்ட்ரெயிட்டாக சென்னைக்கு எண்ணூர்லேருந்து எடுத்துன்னு போய் அட்மிட் பண்ணிவிட்டு அவருக்கு டீசலுக்கு காசு, அவருக்கு காசு. அதுக்கப்புறம் அங்கே போன உடனே அவங்க பார்த்து என்னப்பா இந்த நிலையில் கொண்டு வந்திருக்கீங்க அப்படின்னு என்னென்னமோ பண்ணி மாற்றி எடுத்து அவருக்கு கொஞ்சம் ட்ரெஸ் எல்லாம் வாங்கி போட்டு ட்ரீட்மெண்ட் ஆரம்பித்தாச்சு. இப்போ அவர் எங்கே தெரியுமா இருக்கிறாரு? கோவலம்ன்ற இடத்துல இருக்கிறார். இப்போவும் இருக்கிறார், உயிரோடு தான் இருக்கார். இன்றைக்கி நல்லா வேலைக்கு போகிறாரு, சம்பாதிக்கிறாரு. ஆனால் அன்றைக்கி என் பர்ஸு காலி. என்கிட்ட இருந்து இது மொத்தம் எவ்வளோ? 2800 ரூபா அவுட்டு. மறுநாள் எங்கள் வீட்டு எஜமானி அம்மாவுக்கு நான் கணக்கு கொடுக்கணும். அப்போ நாங்கள் சின்ன சின்ன பிள்ளைங்க, ரொம்ப சின்ன சின்ன பிள்ளைங்க. அன்றைக்கி சர்ச்சில் போய் முட்டி போட்டு நான் ஜெபம் பண்ண, ஆண்டவரே இந்த வாலிபனை எப்படியாவது காப்பாற்றுங்க, என் குடும்பத்தை காப்பாற்றுங்கன்னு நான் கேட்கல, இந்த வாலிபனை எப்படியாவது காப்பாற்றுங்க. இதை பார்த்து இன்னொரு குடும்பம் வந்துச்சு, 9 பேர் அந்த குடும்பத்தில், ஒரே தாய், அந்த தாய்க்கு இன்னொரு தாய், மொத்தம் பிள்ளைங்க 7 பிள்ளைங்க. அந்த 7 பிள்ளைங்களையும் கொண்டாந்து தாம்பரத்தில் நம்ம இவர் இருக்கார், அவர் பவர் சிங்கம், அவர் நடத்துகிற ஹாஸ்டலில் கொண்டு வந்து சேர்த்தேன். கருணை இல்லத்தில் கொண்டு வந்து சேர்த்து நான் தான் படிக்க வச்சேன். இன்றைக்கி 7 பிள்ளைங்களும் ஆளாயிட்டு திருமணம் முடித்து நல்லா செட்டில்ட் ஆகிட்டாங்க. இதை நான் பெருமைக்காக சொல்லலை, அன்பு உனக்குள்ளே இருந்தால் எதையுமே யோசிக்காது, எதையுமே யோசிக்காது. நீங்கள் கேட்கலாம், சக்திக்கு மீறி இன்றைக்கி நான் 36 பிள்ளைங்களை படிக்க வச்சுருக்கேன்னு தைரியமாக ஆல்டர்லேருந்து சொல்கிறேன், ஃபுல்ஃபீல்ட்லேருந்து சொல்கிறேன். 36 பிள்ளைங்களை நான் படிக்க வச்சுருக்கேன். எல்லாம் ப்ரைவேட்டு தான், மெட்ரிகுலேஷனில் தான். எப்படின்னு நினைக்கிறீங்க? அவருடைய பலன், அவர் தருகிற சத்துவம். நியாய தீர்ப்பின் நாளில் அவர் கேள்வி வினோதமாக இருக்கும். நான் எப்போ ஆண்டவரே நீங்கள் கேட்டு இல்லைன்னு சொன்னேன், எப்போ ஆண்டவரே நீங்கள் கேட்டு இல்லைன்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லும்போது, நீங்கள் போங்கள் என்ற வார்த்தைக்குள்ளே நாம் இருக்கக்கூடாது. என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே உள்ளே வாருங்கள் என்கிற வார்த்தைக்குள் நீங்களும் நானும் இருக்க வேண்டும். அப்பேற்பட்ட அன்புள்ள ஆண்டவர், அவர் நம்முடைய வாசலின் அருகே நின்று கொண்டிருக்கிறார். அவர் நின்று கொண்டிருக்கிறார், கதவை தட்டி கொண்டிருக்கிறார். தாமதியாமல் கதவை திறப்போம். கர்த்தர் நம்மோடு இருப்பாராக.